சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வரக்கூடிய 26ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு நீடிக்கிறது என அறிவிப்பை வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் நாமக்கல் மாவட்டங்கள்ல இன்று பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 26ஆம் தேதி வரையிலும் இதுபோன்ற மழைக்கான வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கான முன்னறிப்பிலும் இதுபோன்ற ஒரு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இன்று வானம் பொதுவாக வேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான உள்ள மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இன்றும் நாளையும் இது போன்ற ஒரு சூழலுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதில் குறிப்பாக இன்று அதிகபட்ச வெப்பநிலையே 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டிதான் சென்னையில் இருக்கும் எனவும், நாளை தினம் அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸ் எட்டக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் காற்றுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு, இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்று நாம் குறிப்பிட்டக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தரைக்காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரையில் வீசக்கூடும் என வானிலை ஆய்வும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களிலும் நாளை தினம் இது போன்ற பலத்த காற்றுடன் தரைக்காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய அளவுல கனமழை என்ற அளவில் மழை ஓரிரு இடங்களில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. 26ஆம் தேதி வரையிலும் தொடர்ந்து இதுபோல் பலத்த காற்று இடிமுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வின் தகவல் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல வெப்பத்தினுடைய தாக்கம் என்பது வரக்கூடிய வாரங்களில் குறிப்பாக வரக்கூடிய 27ஆம் தேதி வரையிலும் இயல்பை ஒட்டியும் அல்லது இயல்புக்கு குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மட்டுமே இருப்பதாகவும், இயல்பை விட அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்பு குறிப்பாக கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் வாட்டி வந்த வெயிலை விட சற்று குறைவாகவே வெயிலுடைய தாக்கம் வரக்கூடிய 27ஆம் தேதி வரையிலும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை 19 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.